ஹே காய்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு ஹாரரான த்ரில்லர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது த பேசஞ்சர்ஸ்ங்கிற ஒரு மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே டிராவலிங் போகணும்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தை தான் உங்களுக்கு எட்டு வந்திருக்கேன். அதாவது இதோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது டூரிஸ்ட் எல்லாம் சுத்தி காமிப்பாங்க பாத்தீங்களா, அந்த வேலையை தான் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுமே ஒரு பழைய வேன் வச்சிருக்காரு. அந்த வேன்ல தான் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஏத்திட்டு போயிட்டு அந்த ஊரை சுத்தி காமிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சுத்தி காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி நைட் நேரத்துல போய்கிட்டே இருக்கும்போது ஆக்சிடென்ட்டும் பண்ணிடுறாங்க. ஐயோ செத்து போயிட்டானா உயிரோட இருக்கானா என்னன்னு தெரியலன்ட்டு இவங்களும் இறங்கி போய் பாக்குறாங்க. அப்போ அந்த ஒரு உருவமுமே வந்து விசித்திரமா இருக்குது. அதாவது ஏதோ ஒரு டிசீஸால வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா அந்த வேன்ல உள்ளவங்களையுமே எதுவுமே கண்டுக்காம இதை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி வேன்லயுமே ஏத்திடுறாங்க. இப்போ அந்த வேன்ல ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த விசித்திரமான மனுஷனால என்ன ஆச்சு அவங்க எல்லாத்துக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எல்லா கதையும் நம்மளால இதுலயே சொல்ல முடியாது. உங்களுக்காண்டி தான் எடுத்து வச்சிருக்கேன். அப்போ ஃபுல்லா தானே சொல்லி ஆகணும். அப்ப நம்ம டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்தை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 2 டூரிஸ்ட தான் காமிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் பார்த்தோம்னா மொபைல் மூலியமா காம்பஸை எடுத்து அது மூலியமா இந்த காட்டை விட்டு வெளியே போறதுக்கான வழி எங்கேயாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவன் போனுமே டப்புன்னு வெடிச்சிருது. என்னன்னே தெரியல. அடங்கொய்யால என்னடா இது இந்த நேரத்துல இந்த போன் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவனுமே புலம்பிக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு பின்னாடி இவன் கூட ஒருத்தி வந்திருப்பா. அவளுமே வந்துட்டு இதுதான் மொபைல்ல காம்பஸை வச்சிருக்க கூடாது, காம்பஸா வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே வந்து ஒரிஜினல் காம்பஸ் எடுத்து அவளுமே பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு எதுவும் தென்படுற மாதிரி எதுவும் தெரியல. சரி கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்படின்ட்டு 2 பேருமே உட்கார்ந்துருக்காங்க. தூரத்துல பார்த்தோம்னா ஒரே புகமூட்டமா இருக்குது. என்ன இவ்வளவு புகமூட்டமா இருக்குது அப்படின்ட்டு அங்க உள்ள ஒரு பொண்ணுமே வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இங்க பாரா தூரத்துல ஏதோ ஒரு உருவம் வர மாதிரி தெரியுது, நல்லா பாரு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஏதோ ஒரு உருவம் வருது. இந்த உருவத்தை பார்த்து 2 பேருமே ஓடுறாங்க. இவங்க ஓடுன அந்த செகண்ட்ல அந்த உருவம் பக்கத்துல வந்து நின்றுச்சு. இந்த உருவத்தை பார்த்ததுமே என்னடா இது மனுஷனா, ஒரு விசித்திரமான உருவமா இருக்கே, கேவலமா இருக்கே, சரி பக்கத்துல போய் என்னன்ட்டு பாப்போன்ட்டு அவனுமே பக்கத்துல போய் பாக்குறான். அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு உருவமே அவனையுமே பக்குன்னு பிடிச்ச அடுத்த செகண்ட் கழுத்தை பிடிச்சு கடிச்சிருது. இப்ப அப்படியே அந்த சீனை அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவுமே அப்படியே அந்த காரை தொடக்கிற மாதிரி ரொம்ப பில்டப்லாம் காமிக்கிறாங்க. ஆனா அந்த காருக்கு அவ்வளவு ஒன்றும் பில்டப்லாம் கிடையாது. இப்ப நம்ம ஹீரோவுமே அப்படியே காரை வீட்டுல இருந்து வெளியே எட்டு வரான். அந்த கார் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்ப இந்த காருக்குள்ள ஒருத்தனை காமிக்கிறாங்க பாத்தீங்களா, இவன் தான் நம்ம ஹீரோ. என்னடா ஹீரோன்னு சொன்னா கிழட்டு பையில காமிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வயசானவர் வச்சு இந்த படத்தை எப்படி கொண்டு போயிருக்காங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம ஹீரோ பக்கத்துலயுமே ஒருத்தி உட்கார்ந்திருக்கா பாத்தீங்களா, இவ தான் நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் பேசஞ்சர். இப்போ இவங்க 2 பேருமே அப்படியே கார்ல போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்து நிறைய கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. நீங்க எந்த ஊர், என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த ஒரு லேடி, அதாவது அந்த லேடி பேர் என்னன்னு பார்த்தோம்னா மரியா. அந்த லேடி பதில் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவே பதில் சொல்லிடுறான். நீங்க அமெரிக்கால இருந்தானே வரீங்க, எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க பாருங்க, நீங்க ஓட்டுற வேலையை மட்டும் பாருங்க, நான் அமெரிக்கால இருந்து வரேன்னு பாத்தீங்களா, நான் மெக்சிகோல இருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஓ மெக்சிகோவா, சூப்பர் சூப்பர், நான் தெரிஞ்சுக்கிட்டே தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளுமே வந்து சொல்லிடுறா. அதாவது மரியா சொல்லிடுறா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவுமே போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அவனுமே கால் பண்ணிட்டு என்னடா மச்சான் எப்போ வருவ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, மச்சான் நான் வேலை விஷயமா போய்கிட்டு இருக்கேன், நான் வரதுக்கு 4ல இருந்து 5 மணி நேரம் வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே போனை கட் பண்ணிடுறான். இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்த்தோம்னா இன்னொரு பேசஞ்சரை வந்து இவங்க ஏத்துறதுக்காக அப்படியே வெயிட் பண்றாங்க. அந்த காரை நிப்பாட்டிட்டு அங்கேயுமே அந்த பேசஞ்சர் நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோ சாரி மன்னிச்சுக்கோங்க, எனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, நான் தான் லேட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ரைடை புக் பண்ணும்போது இந்த கார் பயங்கரமா காமிச்சிருந்தீங்களா, என்ன இப்ப என்ன ஓட்ட கார் இட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஐயோ மேடம் அப்படிலாம் சொல்லிடுறாங்க, இந்த காரை பத்தி உங்களுக்கு தெரியாது, இன்னும் 30 கிலோமீட்டர் டிராவல் போகணும்ல, இந்த 30 கிலோமீட்டர்ல இந்த காரை பத்தி நீங்களே நல்லா புரிஞ்சுப்பீங்க, டிராவல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட என்னதான் நீங்க கூப்பிடுவீங்க எங்க போனாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோ. இதை பார்த்து அந்த ஒரு ஆன்டி இருக்கு பாத்தீங்களா, அவ பேர் வந்து லிடியா. இந்த ஆன்டி பக்கத்துல ஒருத்தி நிக்கிறா பாத்தீங்களா, இவ பேரு மார்ட்டா. அதாவது இந்த லிடியாவோட பொண்ணு தான் மார்ட்டா. இப்ப லிடியாவுமே நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறா, நீ நல்லா தான் பேசுற, சப்போஸ் போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னா எனக்கு யாரு பொறுப்பு சொல்லுவா, எனக்கு காயம் ஆயிடுச்சுன்னா எனக்கு யாரு பொறுப்பு சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, மேடம் அதெல்லாம் எதுவும் ஆகாது, நீங்க வாங்க, ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ தாண்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு செட் ஆகலன்னா நீங்க இறங்கிக்கோங்க, இல்ல உங்களை நான் இங்கேயே கூட வந்து இறக்கி விட்டுறேன், உங்க காசை கூட திருப்பி தந்துடுறேன், பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஏறுங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ கூட வந்து மரியாதை ஒருத்தி வந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் பேசஞ்சர். அவளுமே பார்த்துட்டு இன்னும் இங்க இருந்து 30 கிலோமீட்டர் போனோம், நமக்கு ரொம்ப போர் அடிக்குமே, சரி அந்த பொண்ணுகிட்ட பேசுவோன்ட்டு அங்க லிடியாவோட பொண்ணு மார்ட்டான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மார்ட்டாட்டையுமே வந்து பேச போறா. பேச போகும்போது அவ ரொம்பவுமே திமிரா நின்றுட்டு இருக்கா மார்ட்டா. இந்த மரியா பேசுறதுக்கு எதையுமே கண்டுகல, ரொம்பவுமே மண்டகனமா இருக்கிறத பார்த்துட்டு அடங்கொய்யால இவட்ட பேசுறோம்னா 30 கிலோமீட்டர் இல்ல 10 கிலோமீட்டர் கூட தாண்ட முடியாது போலையா அப்படின்ட்டு அந்த மரியாங்கிறவளுமே வந்து உள்ள போய் உட்காந்துக்கிறா. இப்போ அந்த சின்ன பொண்ணோட அம்மா லிடியாவுமே
வந்து வண்டியில ஏறி உட்காந்துறா. ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவளோட மக மார்ட்டான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே வந்துட்டு இங்க பாருங்க, நீங்க பின்னாடி உட்காந்துக்கோங்க, நான் முன்னாடி உட்கார போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இல்ல நீ முன்னாடி எல்லாம் உட்கார கூடாது, பொம்பளை புள்ள தனியாலாம் உட்கார கூடாது, நீ எங்க கூட பின்னாடி தான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு அவங்க அம்மாவுக்குமே பதிலா வந்து இங்க பாருங்க, எப்ப பாரு உங்க கூட இருக்க முடியாது, உங்க கூட இருந்து தான் எனக்கு கஷ்டமா இருக்குது, உங்க கூட இருந்து நான் கொஞ்சம் தள்ளி போனா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும், நான் முன்னாடி தான் உட்காருவேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மாவுமே கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் கண்டுக்காம அவளுமே விட்டுட்டு வந்து முன்னாடி உட்காந்துடுறா. இப்ப இவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. எங்கடா போறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இவங்க போற இடத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு கிராமம் இருக்குது. ஒரு கிராமம் கிடையாது, நிறைய கிராமங்கள்லாம் இருக்குது. ரொம்பவுமே அழகா இருக்கும். அதை சுத்தி பாக்குறதுக்கு தான் வந்து இவங்களுமே வந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது நம்ம மார்ட்டா சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே வந்து கேக்குறா, நீங்க ஏன் ஒரு மார்க்கமாவே இருக்கீங்க, உங்களை பார்த்தா கார் எல்லாம் ஓட்டுற மாதிரி, அதாவது டிரைவர் மாதிரி எதுவும் தெரியலையே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எம்மா இது என்னோட சொந்த கார் தான், நான் தான் இதோட ஓனர், நான் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஏன் என்ன பார்த்தா இப்படி தோணல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா உங்களோட கண்ணு ஒரு மாதிரி இருக்குது, நீங்க பார்க்கவே ஆளு ஒரு மார்க்கமா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஓ இந்த கண்ணை பத்தி சொல்றியா, ஆமாம்மா எனக்கு இந்த ஒரு கண்ணு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அந்த மார்ட்டா அவங்களுமே வந்து கேக்குறா, எதுக்காக தெரியாது, என்னாச்சு அந்த கண்ணுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எம்மா நான் இப்பதான் இந்த காரை ஓட்டுறேன், இப்பதான் வந்து டூரிஸ்டுக்கெல்லாம் வந்து நான் ஒரு கார் வாங்கி டிரைவரா இருக்கேன், ஆனா இதுக்கு முன்னாடி நான் ஒரு போராளி, அதாவது காளை கேள்விப்பட்டிருப்பீங்களா, காளை, அந்த காளையை வந்து நான் அடக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம ஊர்ல இப்படி ஜல்லிக்கட்டு, அந்த ஜல்லிக்கட்டுல மாடை வந்து அடக்குவாங்கல்ல, அதே மாதிரி அங்க காளையை அடக்குவாங்க அவங்க ஊர்ல. அப்படி அடக்கும் போது எனக்கு காலில் அடிபட்டுருச்சு, காலில் மட்டும் கிடையாது இந்த கண்ணுலயும் அடிபட்டுருச்சு, அதுல இருந்து நான் போறதையே விட்டுட்டேன், ஆனா என்ன மாதிரி அந்த காளையை பிடிக்கிறதுல யாருமே பிடிக்க முடியாது, விளாடவும் மாட்டாங்க, அந்த அளவுக்கு விளாடுவேன், வெறித்தனமா விளாடுவேன், நான் ஒரு பயங்கரமான ஆளு காளையை பிடிக்கிறதுல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இதனாலதான் எனக்கு இந்த காயம் வந்துச்சு, இதெல்லாம் நினைச்சு நீ பயப்படாதமா, அந்த அளவுக்குலாம் நான் வந்து ஒரு கேவலமான பையன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா, இங்க பாருங்க எனக்கும் மூஞ்சில அடிபட்டிருக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி காட்டும் போது, ஓ உனக்கு அடிபட்டிருக்குதா, அப்பன்னா நம்ம 2 பேருமே ஒத்து போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவுமே கேட்கிறான், சரி இந்த காயம் எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது வந்து ஒரு தீக்காயம் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே, தீக்காயமா, இது எப்படி பட்டுச்சு உன் மேல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நான் ஒரு 5 வயசு இருக்கும்போது எங்க அப்பா அம்மாக்கு வந்து சண்டை, அந்த சண்டையில வந்து தீ பத்திக்கிச்சு, என் மேல தீ பத்திக்கிட்டாலும் அந்த சண்டையில அவங்க என்ன மறந்துட்டாங்க, அதனாலதான் இப்ப வரைக்கும் எனக்கு எல்லாரும் மேலையும் கோவம், அதனாலதான் உங்களையும் அப்படி கேட்டேன், அதாவது சந்தேகப்பட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரி உனக்கும் கிளியர் ஆயிடுச்சு எனக்கும் கிளியர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த மார்ட்டாவோட அம்மா லிடியா இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு தாக்கு பிடிக்க முடியல, ஏ மார்ட்டா ஃபர்ஸ்ட் வந்து சீட் பெல்ட்டை போடு, டிரைவர் நீங்க பேசுனது போதும், ஃபர்ஸ்ட் வண்டியை ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுமே போறாங்க. ஒரு கட்டத்துல நைட் ஆயிருது. நைட் நேரத்துல போய்கிட்டே இருக்கும்போது ஒரே புகைமூட்டமா இருக்குது. இந்த புகைமூட்டத்தை பார்த்துட்டு வேனையுமே ஸ்லோவா கொண்டு போய் நிறுத்தி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே அப்படியே கீழே இறங்கி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்குமே வந்து விசித்திரமா பச்சை கலர்ல ஜெல்லி மாதிரி ஏதோ ஒன்று தென்படுது. என்னடா இது விசித்திரமா இருக்குது, வேற்று கிரகத்துல இருந்து ஏதாவது வந்திருக்குமா அப்படின்ட்டு இவனுமே பக்கத்துல போய் பாக்குறான். இவன் மட்டும் கிடையாது, இவன் கூட இருக்கிற எல்லாருமே வந்து இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருப்பேன்ல மார்ட்டா, அவளுமே வந்து இன்னொரு சைடு ஏதோ ஒரு குடல் மாதிரி ஏதோ ஒண்ணு கிடக்குதுன்ட்டு அதையுமே வந்து பக்கத்துல உத்து போய் பாக்குறா. என்ன இது கன்றாவியா இருக்குது, சரி தொட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு இவளுமே தொட போறா. அதே நேரத்துல அந்த ஒரு பச்சை கலர்ல இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதையுமே நம்ம ஹீரோ வந்து தொட போறான். ஆனா நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான், அடங்க ஒய்யால இதை தொட்டு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம போவோம் அப்படின்ட்டு அவனுமே வந்து தொடாம நிறுத்திடுறான். இன்னொரு பக்கம் மார்ட்டான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே வந்து அதை தொட போகும்போது அந்த ஒரு குடலு மாதிரி விசித்திரமா நாத்தம் பிடிச்ச ஒண்ணு கிடக்குதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு நூலு மாதிரி, அதாவது ஒரு சின்ன புழு மாதிரி அவளோட நெகக்கண்ணுக்குள்ள வந்து போயிருது. இதை பார்த்ததும் ஐயோ ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சிடறா, வலிக்குது வலிக்குது வலிக்குதுங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறா. இதை பார்த்து அவங்க அம்மா லிடியாவுமே, ஏ மார்ட்டா உன்னை யார் வெளியே வர சொன்னது, நீ உள்ளே இருக்க வேண்டியதானே, நீ ஏன் வெளியே வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, சரி கைக்கு என்னாச்சு சொல்லு மார்ட்டா, சொல்லு என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றா லிடியாவுமே. இல்ல இல்ல எனக்கு எதுவும் கிடையாது, இதை சாக்கா வச்சு என்கிட்ட பேசாதீங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டாவுமே முன்னாடி போய் ஏறி உட்காந்துக்கிறான். நம்ம ஹீரோவும் ஏறி உட்காந்துட்டு அங்கிருந்து வண்டியை திரும்பவும் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அந்த மார்ட்டா லீடா இவங்க 2 பேரும் பின்னாடி உட்காந்துக்கிட்டு தொண பேசினே இருப்பாங்க. வெறுப்பாகும் இந்த படத்தை பாக்குற நமக்கே. நம்ம ஹீரோவை பிடிச்சி சந்தேகப்பட்டு திட்டுறதா இருக்கட்டும், ஏதாவது கத்தி பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியே பேசினே இருப்பாங்க. அப்போ பின்னாடி உட்காந்துருக்கிற லிடியாவுமே அந்த ஃபர்ஸ்ட் பேசஞ்சர்னு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அவன் மண்டைய பார்த்தது என்னாச்சு நீங்க ஒட்டு முடி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. இல்ல இல்ல இது ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் பேசஞ்சர்னு சொன்ன பாத்தீங்கன்னா மரி அவளுமே வந்து மறைக்கிறா. இதை மறைச்சதுமே இந்த லிடியா வந்து கண்டுபிடிச்சிடறா, இவளுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்ட்டு. என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது நோய் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா எனக்கு வந்து கேன்சர் இருக்குது, அதனாலதான் நான் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா மரியாவுமே. சரி ஓகே பயப்படாதீங்க நம்ம போயிடலாம், உங்களுக்கு அதெல்லாம் எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த மரியா நம்ம லிடியாவை பார்த்து கேட்கிறா, சரி நீங்க எதுக்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நான் வந்து அங்க 2 வில்லேஜ் இருக்குது அதை சுத்தி பார்த்துட்டு அப்படியே இவங்க அப்பாட்ட கொண்டு போய் விட போறேன், ஏன்னா நான் திரும்ப லண்டனுக்கு வந்து
வந்து வேலைக்கு போகணும் அதனால அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்போ இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்துகிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி, உன்னை யாருப்பா இங்கிட்டு வர சொன்னது, உனக்கு வண்டி ஓட்ட தெரியல, உனக்கு வழியெல்லாம் தெரியும்ல, வேற வழியில எதையாவது போக வேண்டியதானே, ஏன் திரும்ப அதே வழியில போற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி போற வழியை விட்டுட்டு சரி ஷார்ட்கட்ல எங்கிட்டாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில வந்தேன். ஆனா இந்த இடத்துல இப்படி நடக்குதுன்னு தெரியாது, இருக்கிற ஒரே வழி இதுதான், இல்லனா நம்ம திரும்பவும் வந்த வழியா தான் போகணும், நம்ம அந்த ஒரு டிசிஷனை எடுத்தோம்னா அதுதான் ரொம்பவுமே மோசமானது, ஏன்னா வந்த வழியில நம்ம போனோம்னா நமக்கு நிறைய ஆபத்து இருக்குது, நம்ம இப்படியே போனோம்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய்கினே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த மார்ட்டான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே வந்து கையில அந்த டிசீஸ் வந்து ரொம்பவுமே பரவ ஆரம்பிச்சிருது. இவ கண்ணையுமே பார்த்தோம்னா வெள்ளை கலர்ல ஆயிருது. இவளுமே அவ கைய பாத்துக்கினே இருக்கா. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மார்ட்டாவை தான் கூப்பிட்டு இருக்காங்க. ஏ மார்ட்டா என்னாச்சு, ஏன் செலவோல உட்கார்ந்துருக்க, என்னாச்சு, என்ன பாரு என்ன பாருன்னு பின்னாடி உட்கார்ந்துருக்கிற அந்த 2 ஆன்ட்டிகளா இருக்கட்டும், முன்னாடியே உட்கார்ந்துருக்கிற நம்ம ஹீரோவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இவ கைய மட்டும் தான் பாத்துக்கினே இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ ஃபுல் கவனத்தையும் வந்து மார்ட்டா மேல வச்சிருக்கிறனால ஆப்போசிட்ல ஏதோ ஒரு உருவம் இருக்குது, அதை பார்க்காம அவனுமே அடிச்சு தூக்கிடுறான். அடிச்சு தூக்குனதுமே நம்ம ஹீரோ நிக்காம அதே வேகத்துல போய்கிட்டு இருக்கான். இதை பார்த்த மரியாங்கிறவளுமே வந்து, இங்க பாரு நான் வந்து ஒரு நர்ஸ், ஆனா நீ இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஒருத்தவங்களை சாகடிச்சிட்டு அப்படியே நீ போய்கிட்டே இருக்கிற, அவங்கள நம்ம தான் காப்பாத்தணும், காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் நம்ம தான் கூட்டி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஹீரோவுமே சொல்றான், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ரோடு கிடையாது, இந்த ரோட பத்தி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஆனா உண்மையாலுமே இப்படி இருக்குதுங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு தெரியும், உங்க மூலியமா தான் இப்படிலாம் இருக்குதுங்கிறது வந்து தெரியுது எனக்கு, நம்ம இந்த இடத்துல நின்னோம்னா நமக்கு தான் ஆபத்து, நம்ம இங்க இருந்து போயிடலாம், யாரையும் காப்பாத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுமே போய்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல 2 பேரும் கத்த ஆரம்பிச்சாங்க நாய் மாதிரி. இப்ப நம்ம ஹீரோக்கு வேற வழியே தரல, பொம்பளை கிட்ட சீக்கிட்டா சும்மாவா இருக்க முடியும், சரி வண்டியை திருப்போம் அப்படின்ட்டு வண்டியை திருப்பி அந்த ஆக்சிடென்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த உருவத்து பக்கத்துல வந்து போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் பின்னாடி உள்ள 2 லேடியுமே வந்து வேகமா இறங்கி போய் அவளை பாக்குறாங்க. அவளுக்கு வந்து மூச்சு இருக்குது. இதை பார்த்த மரியாவுமே யாராவது ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்க, இவங்களை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அதுல அந்த லிடியான்னு சொல்லிருப்பல அவளுமே வந்து போன் பண்றான். ஆனா அவன் போன் வந்து டப்புன்னு ஒர்க் ஆகாம போயிருது. சரி நம்ம ஹீரோவை கால் பண்ண சொல்றாங்க, நம்ம ஹீரோவுமே கால் பண்றான். ஆனா அவன் கால் பண்ணும்போது அவன் போன் டம்முன்னு வெடிச்சே போயிருது. போன் வெடிச்சு போய் ஒருத்தி ஆக்சிடென்ட் ஆயிருப்பா பாத்தீங்களா, அவ பக்கத்துல விழுகுது. இந்த சவுண்ட் கேட்டு அந்த ஒரு பொண்ணுமே பார்த்தோம்னா கண்ணை ஓபன் பண்ணி மூடுது. அந்த செகண்ட்ல நம்மளுமே அந்த கண்ணை பார்த்தோம்னா ரொம்பவுமே வெள்ளை கலர்ல மோசமா இருக்கும். அதாவது நம்ம மார்ட்டாக்கு ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா அந்த மாதிரி. ஆக்சுவலா அதோட முகமும் வந்து ஒரு மார்க்கமா தான் இருக்கும். இது என்ன பிறவினே தெரியல. சரி வேகமா யாராவது பெட்ஷீட் எட்டுவாங்க, இதை நம்ம வந்து ஒரே கையா பிடிச்சு தூக்கி இவளை காப்பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளையுமே வந்து பெட்ஷீட் போட்டு தூக்கி வண்டிகளை கொண்டு போயிட்டு இவங்களுமே வந்து அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது மரியாவுமே, இங்க பாருமா இந்த பொண்ணு உனக்கு என்னாச்சு, உன் பேர் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆனா அதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம அந்த ஒரு விசித்திரமான உருவமே அதோட கையை அப்படியே போர்வைக்கு வெளியே கொண்டு வந்து நம்ம மரியா இருக்கா பாத்தீங்களா, அவளோட கையை பிடிச்சு முறுக்கி அவளையுமே வந்து கழுத்தை பிடிச்சிருது. அவளும் கத்துறதுக்கு ட்ரை பண்றா இவங்கிட்ட சொல்றதுக்கு, ஆனா இவளால எதுவுமே பேச முடியல. ஆனா சின்ன சவுண்டு கூட முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கேட்கல. ஏன் கேட்கலன்னு பார்த்தோம்னா, இந்த லிடியான்னு சொல்லியிருப்பேன்ல, இவளுமே வந்து அவ பொண்ணு மார்ட்டா கிட்ட கத்துன்னு கத்திக்கிட்டே இருந்திருப்பா. இதனால அந்த பொண்ணு மார்ட்டாவுமே நீ பேசுறது எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவளுமே வந்து சாங்க போட்டு ரொம்பவுமே அதிகமான சவுண்டுல வந்து வச்சிருவா. இன்னொரு பக்கம் அந்த மோசமான உருவமே வந்து மரியாவை படுக்க போட்டு அவ வாயில இருந்து ஒரு ஜெல்லி மாதிரி ஒண்ணு வரும். அந்த ஜெல்லியை வந்து மரியா மேல வந்து விடும். இந்த ஜெல்லி பட்ட அடுத்த செகண்ட் அவளோட மண்டையா இருக்கட்டும் எல்லாமே வந்து அப்படியே வீங்க ஆரம்பிக்கும். மரியாவுமே அந்த டிசீஸால வந்து ரொம்பவுமே வேகமா செத்து போயிருவா. ஏன் செத்து போயிருவானா, இவளுக்கு ஆல்ரெடி கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், அதனால வேகமா செத்து போயிருவா. இவ செத்து போனதுமே அந்த ஒரு உருவமே வந்து லிடியான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளையுமே பிடிச்சிரும். அவளையுமே கழுத்துல தான் பிடிக்கும். இவளும் கத்துறதுக்கு ட்ரை பண்ணுவா, ஆனா கத்த முடியாது. அப்போ அந்த மரியாவோட முகத்துல ஜெல்லி மாதிரி ஒண்ணு கிடக்கும், கேவலமா ஒண்ணு. அதை எடுத்து இவளுமே வந்து கண்ணாடியில தூக்கி போடுவா. கண்ணாடியில பட்டதுமே என்னடான்ட்டு நம்ம ஹீரோவும் மார்ட்டாவும் 2 பேருமே திரும்பி பார்ப்பாங்க. அங்க ஒரு மோசமான உருவம் லிடியாவையுமே வந்து கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும். இதை பார்த்த மார்ட்டாவுமே, அம்மா உனக்கு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது காப்பாத்துங்க போங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், கதவை திறந்து இறங்கி ஓடி போயிருவான். இன்னொரு பக்கம் இவளுமே இறங்கி லிடியா கையை பிடிச்சி இழுன்னு இழுத்துக்கிட்டே இருப்பா மார்ட்டா, ஆனால இழுக்க முடியாது. இப்போ ஒரு பக்கம் மார்ட்டா கையில எப்படி ஒரு சின்ன புழு போனது, அதே மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு வைரஸா அதோட வாயிலிருந்து லிடியாவோட வாயுக்குள்ள வந்து திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அப்ப நம்ம ஹீரோவுமே கிட்டாரை இட்டு வந்து அதோட தலையில நங்கு 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 நங்குன்னு அடிச்சு அதையுமே பறக்க விட்டுறாப்ல. இப்ப லிடியாவையுமே அப்படியே கைத்தாங்களா பிடிச்சி வாங்க நம்ம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அப்படியே அந்த கார்ல இருந்து கொஞ்சம் தூரமா காட்டுக்குள்ள போய் நின்றாங்க. இப்பதான் இவங்க எல்லாத்துக்குமே தெரியுது இது வந்து ஒரு வைரஸ், இது வந்து இந்த ஊரு ஃபுல்லா பரவி இருக்குது, இதுல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும். அது மட்டும் கிடையாது, நம்ம காருக்குள்ள பூட்டி போட்டு வச்சிருக்கிற கொடூரமான உருவம் எப்ப வெளியே வருதுன்னு தெரியாது. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு உருவமே வெளியே வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. இப்ப இவங்க 3 பேருமே வந்து வாங்க நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு காட்டுக்குள்ள போறாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அந்த மிருகத்தோட சவுண்ட் எல்லாம் வந்து நம்ம ஹீரோ கேக்குது. அப்பவுமே எல்லாருமே ஸ்டாப்
ஸ்டாப் ஆயிட்டு இங்க பாருங்க நான் சொல்றேன் நல்லதா கேட்டுக்கோங்க. 3 பேருமே தனித்தனியா பிரிஞ்சு போனோம். ஒன்னா போனோம்னா நம்ம 3 பேருமே காலியாயிருவோம். தனித்தனியா பிரிஞ்சு போனோம்னா அந்த மிருகம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவுமே டைம் ஆகும். நம்ம அதுக்குள்ளேயும் தப்பிச்சிடலாம் எப்படியாவது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தனியா போயிடுறான். அம்மாவும் பொண்ணு இவங்க 2 பேரும் தனியா போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு மரம் இருக்குது. சரி நம்ம பின்னாடி தான் எப்படி வரும், நம்ம இந்த மரத்து மேல ஏறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே மரத்து மேல ஏறிக்கிறான். ஆனா அந்த மரம் அவனை ரொம்பவுமே வலிக்கி விட்டுக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் அம்மாவும் பொண்ணும் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவளுக்கு நெகத்துல அந்த புழு ஏறிச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது ரொம்பவுமே மார்ட்டாக்கு வலிச்சுக்குது. இதை பார்த்துட்டு எம்மா என்னால வலி தாங்க முடியலாமா, எனக்கு காப்பாத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் உன் கையை காமி என்னாச்சுங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. ஓ இந்த புழுதான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு அவட்ட உள்ள ஒரு கத்தியை எடுத்து அந்த ஒரு புழுவையுமே அவ விரல்ல இருந்து குத்தி எடுக்கிறா. இப்படி எடுக்க போகும்போதே மார்ட்டாக்கு வந்து அந்த நோய் பரவிருச்சு போல. ஒரு செகண்ட் கண்ணெல்லாம் வெள்ளை கலர்ல பூதம் மாதிரி வந்து சிலையா ஆயிடுறா. இதை பார்த்த லிடியாவுமே சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அந்த புழுவை எப்படியோ வெளியே எடுத்துறா. வெளியே எடுத்ததுமே மார்ட்டா பழைய நிலைக்கு திரும்பிடுறா. ஆனா அந்த புழுவை எடுத்த செகண்ட் வலின்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த வலியை பார்த்துட்டு ரொம்பவுமே கத்துன்னு கத்துறா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா மரத்துக்கு மேல, அவனுக்கு கீழே அந்த ஒரு உருவமே வந்துருது. அதுவுமே எங்க இருக்குது யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது தூரத்துல நம்ம மார்ட்டா கத்துனா பாத்தீங்களா, அந்த சவுண்ட் கேட்டுட்டு அவளை நோக்கி நகர ஆரம்பிச்சிருது. இது ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு அந்த மரம் வேற வலிக்கி விட்டுக்கிட்டே இருக்குது. அதுல இருந்து வலிக்கி டம்முன்னு கீழே விழுந்துடுறான். இப்போ இந்த மிருகமுமே வந்து அவங்க இடத்துக்குமே வந்து போயிருது. ஆனா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவங்கள காணும். அங்க இருந்து எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு போயிடுறாங்க அந்த போனை மட்டும் விட்டுட்டு. இப்ப இப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் லிடியாவுமே அவன் பொண்ணை பார்த்து இங்க பாருமா நீ வந்து உயிர் வாழணும், நீ இங்க இருந்து போயிரு, யாராவது ஒரு தாள் அந்த மிருகத்தை வந்து திசை திருப்பணும், நீ கத்துற இந்நேரம் அந்த மிருகம் நம்மளை தேடிதான் வந்துகிட்டு இருக்கும், நான் அந்த மிருகத்தை திசை திருப்பிடுறேன், நான் கண்டிப்பா வருவேன், நீ போயிரு, உன் உயிர் உனக்கு முக்கியம், நான் சின்ன வயசுல நான் ஒழுக்கமா இருந்திருந்தா உனக்கு இந்த காயம்லாம் ஆயிருக்காது முகத்துல, அதனால அதுக்கான தண்டனையை நான் தேடிக்கிறேன், சப்போஸ் உயிரோட இருந்தா நான் வரேன், நீ போயிரு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவ்வளவு நாள் கோவமா இருந்தா நம்ம மார்ட்டாவுமே வந்து லிடியாவை கட்டி பிடிச்சு, அதாவது அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு ரொம்பவுமே அழுகுன்னு அழுதுகிட்டே இருக்கா. இங்க பாருங்கம்மா நீங்க என் கூட வந்துருங்க, நான் கோவப்பட்டன் தான், ஆனா எல்லாத்துக்கும் உங்களை விட்டு கொடுத்துட முடியாதுமா, நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம், நம்ம சண்டை போட்டாலும் நம்ம பக்கத்துல தாமா இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டோம், ஆனா உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது, நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமா, வந்துருமா என் கூட வந்துருமா, என்னை விட்டு போகாதமா, எனக்கு உன்னை விட்டா யாருமா இருக்கா, எனக்கு இங்க எதுவுமே தெரியாதமா, என்னை விட்டு போகாதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாரு மார்ட்டா, நீ உங்க அப்பாவை மாதிரி தைரியமான ஆளு, நீ இங்க இருந்து போ, நான் உன் பின்னாடியே வருவேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே வந்து துரத்தி விட்டுறா. இப்ப மார்ட்டாவுமே ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி லிடியாவை காணும். எங்கடா போயிட்டா அப்படின்னு பார்த்தோம்னா அவ மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கா. இப்ப மார்ட்டாவுமே அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கா. இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அந்த மரத்துல இருந்து நம்ம ஹீரோ கீழே விழுந்திருப்பான்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அங்க இருந்துமே வந்து அவன் எழுந்துடுறான். இவனை பார்த்த நம்ம மார்ட்டாக்கு ஏதோ ஒரு தைரியம் வந்த மாதிரி, ஓ நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு என்ன காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்குது, என்ன கூட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சரி ஒன்னும் இல்ல பயப்படாத நான் இருக்கேன், வா போலாம் இங்க இருந்து அப்படின்ட்டு இவங்க கார் நிப்பாட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு வேனுக்கு தான் போறாங்க. அங்க போனதுமே பின்னாடி அவங்க அம்மா கத்துற சவுண்ட் கேக்குது. இத பாத்துற மார்ட்டாவுமே ஐயோ அம்மா கத்துறாங்க, அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்ட்டு இவளுமே ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கா. இத பார்த்தா நம்ம ஹீரோ இங்க பாரு அது பக்கத்துல வந்துருச்சு, நம்ம இங்க இருந்து கிளம்பணும், வேமாவா நம்ம தப்பிச்சே ஆகணும், இல்ல நம்மளும் அதுக்கு இறையாதான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அம்மா தாயே நீ வந்தாவா வரலனா போ, என் உயிர் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேனுக்குள்ள ஏறி உட்காந்து அவனையுமே வந்து வேனை ஸ்டார்ட் பண்ணிடுறான். சரி எப்படி இவளை விட்டு போறது, அது மனசும் வர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதவையுமே திறந்து விடுறான். திறந்து விட்ட எடுத்த செகண்ட் மார்ட்டாவுமே வந்து உள்ள ஏறி உட்காந்துக்கிறா. அடுத்த செகண்ட் அந்த வேனை ஸ்டார்ட் பண்ணிட்டு இவங்களுமே வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்புறதையுமே அந்த ஒரு மிருகம் பாத்துருது. அதாவது அந்த மிருகம் அந்த வைரஸ் யாரு மேல பரவி இருக்குதுன்னு பார்த்தோம்னா லிடியா மேல, அதாவது நம்ம மார்ட்டா சொன்னேன் பாத்தீங்களா அவளோட அம்மா மேலதான் பரவி இருக்குது. இப்ப இவங்களுமே போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அந்த ஒரு பொண்ணுட்டையுமே வந்து சொல்றான், இங்க பாரு இதை பார்த்துல நீ பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப மார்ட்டாவுமே இது என்ன அது உண்மையா கற்பனையா ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாமே உண்மை, என் ஃப்ரெண்ட் இத பத்தி சொல்லியிருக்கான், இந்த வைரஸ் இருக்குல்ல இந்த வைரஸ் வந்து ஒருத்தனோட உடம்புக்குள்ள போய் அந்த உடம்ப வந்து இந்த வைரஸ் வந்து கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம இந்த வைரஸ் வந்து இன்னொரு உடம்புக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணும், அதனாலதான் இன்னொரு உடம்ப வந்து அது தாக்குது, இன்னொரு உடம்ப வந்து அது தேடுது, இதெல்லாம் விட இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லும் போது இது எல்லாமே கற்பனை கதை நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் புரியுது இது எல்லாமே ஒரு உண்மையா இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் பெட்ரோலும் காலியாயிருது. அடங்கொய்யால பெட்ரோல் எப்படி காலியாகும், பெட்ரோல் தான் நிறைய போட்டிருந்தேன் எப்படி காலியாகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பா பெட்ரோல் டேங்க் உடஞ்சிருக்கும், ஏதாவது கீறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்த மார்ட்டாவுமே ஐயோ இப்ப என்ன ஆச்சு, இதை சரி பண்றதுக்கு வேற வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பயப்படாத இப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா நான் எப்பவுமே காரை சர்வீஸ் பண்ற ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பக்கத்துல பெட்ரோல் பல்க் இருக்குது, நம்ம அந்த இடத்துக்கு
போனோம்னா நம்ம கார் வந்து சரியாயிரும், பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல பெட்ரோலும் தீந்து போயிருது. தீந்து போன அடுத்த செகண்ட் அந்த ஒரு வேனுமே அப்படியே கீழே இறங்குது. ஏன்னா இவங்க மேல நிக்கிறாங்க. அப்போ டப்புன்னு பிரேக் போட்டு இவங்களுமே இறங்கி அந்த வேனை தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே தள்ளிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ ஒரு வழியா அந்த பெட்ரோல் பல்க்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்குமே வந்து இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. மார்ட்டா நீ இங்கேயே உட்காந்துரு, நான் பெட்ரோல் போடுறவங்க இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே இறங்கி போய் பாக்குறான். ஆனா அந்த இடத்துல யாருமே கிடையாது. ஒரே ஒரு நோட்டீஸ் போர்டு மட்டும் தொங்குது. அதுலயுமே பாக்குறான், நாங்க வெளியே போறோம், வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்குது. இதை பார்த்துட்டு அடங்கொப்பத்தா இருக்கிறதுல இது வேறையா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அப்படியே அங்க உள்ள ஒரு டேப் எடுத்து அந்த வேனுக்கு அடியில பெட்ரோல் டேங்க் வந்து உடஞ்சிருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதையுமே ஒட்டுறதுக்காக டேப் எடுத்து அவனுமே வந்து அதை ஒட்டிடுறான். மார்ட்டா பெட்ரோல் இங்க கிடையாது, பெட்ரோல் வந்து ஏதாவது ஒரு வண்டியில தான் எடுக்கணும், ஏதாவது வண்டி நினைச்சுன்னா நான் பெட்ரோல் எட்டு வரேன், நீ பாத்துரு மார்ட்டா, ஏன்னா இந்த வைரஸ் வந்து இந்த ஊரு ஃபுல்லா பரவி இருக்குது, அதனால நீ வேனுக்குள்ளே இரு, வேனை விட்டு வெளியே வரவே வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறான். இவனுமே அப்படியே ஒளிஞ்சு போறான். அங்க ஒரு கார் நிக்குது. அந்த கார்லயுமே ஒரு டீப்பை விட்டு அது மூலியமா பெட்ரோலை வந்து வெளியே எடுத்துறான். இவனுமே பெட்ரோலை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பூனை வருது. என்னடா பூனை இங்க வருது அப்படின்ட்டு அந்த பூனையை தூக்கி பாக்குறான். தூக்கு அடுத்த செகண்ட் அவன் கை எல்லாமே ரத்தமா இருக்குது. அதாவது அந்த பூனை மேல ஃபுல்லா பிளட். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த பூனை வந்து அங்க ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அந்த ஹோலுக்குள்ள போயிருது. இவனுமே அந்த ஹோலுக்குள்ள எட்டி பாக்குறான். அப்போ உள்ள எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இவனுக்கு நல்லா தெரியுது. இத பார்த்துட்டு அடங்கொய்யாலா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அந்த பெட்ரோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு கேனையுமே எடுத்து அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த மிருகம்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஒரு மிருகமுமே கரெக்டா வந்து இவ இருக்கிற இடத்துக்கே வந்துருது. இத பார்த்து நம்ம மார்ட்டாவுமே அப்படியே சீட்ல படுத்துக்கிட்டு அந்த மிருகம் இருக்கிற ஆப்போசிட் கதவை வந்து திறந்து எப்படியாவது இந்த வேணுக்கடியில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான போடுறா. நம்ம மார்ட்டாவோட நல்ல நேரம் பெட்ரோல் பல்க்ல வேலை பாப்பா பாத்தீங்களா ஒருத்தன், அவனுமே வந்துடுறான். ஏமா தாயே நீ அப்படியே நின்றுட்டு இருக்க, வண்டிக்கு பெட்ரோல் போடனா வண்டியை கொண்டு வா, பெட்ரோல் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அதுவுமே அவனை நோக்கி அவன் பக்கத்துல போய்கிட்டே இருக்குது. அந்த உருவத்தை பார்த்து அவனுமே வந்து என்னடா உருவம் கன்றாவியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே பயந்து போயிடுறான். அந்த செகண்ட்ல அவனையும் சொல்லி முடிச்சு விட்டுருது. அதாவது அந்த ஒரு வைரஸை அவனுக்கும் கடத்திடுது. இப்போ நம்ம மார்ட்டாவுமே அடியில போய் அதாவது அந்த வேனுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறா. இப்ப திரும்பவும் அந்த மிருகம் வேன் பக்கத்துல வந்து சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்குது. அப்படியே 1 செகண்ட் பார்த்தோம்னா அந்த மிருகமுமே அங்கிருந்து மாயமாயிருது. இப்போ நம்ம ஹீரோ தான் வந்து நிக்கிறாரு. நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு மார்ட்டா எதுக்கு வண்டிக்குள்ள ஒளிஞ்சிருக்கீங்க, வா வா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மார்ட்டாவுமே அவரை கட்டி பிடிச்சிட்டு அந்த மிருகம் இங்கேயும் வந்துச்சு, நான் அந்த மிருகத்தை பார்த்தேன், நம்ம இங்கிருந்து போயிடலாம், வாங்க ஓடலாம், ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கா. இதை பார்த்து ஹீரோவுமே மிரண்டு போயிடுறான். இங்க பாரு பயப்படாத, நான் பெட்ரோல் எட்டு வந்துட்டேன், நம்ம இங்க இருந்து கிளம்புறதா இது ஒரே வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்ப பெட்ரோல் எல்லாம் போட்டு அவங்க திரும்ப இங்க இருந்து கிளம்புறாங்க. சரி அந்த மிருகம் போயிடுச்சுன்னு பார்த்தோம்னா அந்த மிருகம் இவங்களோட வண்டிக்கு மேலதான் நிக்குது. இவங்க இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வண்டிக்குள்ள உட்காந்து அந்த மிருகம் போடும் பாத்தீங்களா ஒரு சவுண்டு, அதே மாதிரி சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம மார்ட்டாவுமே ஒருவேளை அந்த வைரஸ் இவனுக்கு பரவி இருக்குமோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோட டைரக்டா அந்த வைரஸ் பரவிருச்சான்னு கேட்காம ஒளிவு மறைவா கேக்குறா. இங்க பாருங்க வரும்போது நம்ம என்ன சாங் கேட்டுட்டு வந்தோம், உங்க பேரு என்னது இப்படி மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இத பார்த்த நம்ம ஹீரோவுமே அப்படியே ஒரு சிரிப்பை போட்டு என்ன சந்தேகப்படுறா, பயப்படாத, எனக்கு அந்த மாதிரி நோயெல்லாம் எந்த வைரஸும் எனக்கு பரவல, எனக்கு மண்டையில அடிபட்டிருக்குது, அதனாலதான் எனக்கு ஒரு மாறி இருக்குது, மயக்கமா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஓ இதை சொல்ல வேண்டியதானே, நான் உங்களுக்கு மெடிசன் பண்ணுவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஓ நீ மருத்துவரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா நான் நர்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவற்ற இருக்கிற சில பல மெடிசனை எடுத்து நம்ம ஹீரோவோட பின் மண்டையில வந்து அந்த காயத்துக்கு வந்து போடுறான். இவனுக்கு எப்படி இந்த காயம் வந்துச்சுன்னா அந்த மரத்துல இருந்து கீழே வந்துருப்பான் பாத்தீங்களா, அப்படிதான் வந்தது. இப்ப போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த வேனுக்கு மேல இருக்கிற அந்த மிருகமுமே வந்து மேல இருந்து தட்டுன்னு தட்டுது. இதை பார்த்து இவங்களுமே கண்டுபிடிச்சிடறாங்க இந்த மிருகம் மேலதான் இருக்குது இன்னும் போலங்கிறத. இப்ப நம்ம ஹீரோவுமே அந்த வேனோட ஃபாஸ்ட்டை கூட்டி ரொம்பவுமே வேகமா போயிட்டு டப்புன்னு ஒரு பிரேக் போடுவான் பாத்தீங்களா. பிரேக் போட்டு அடுத்த செகண்ட் அந்த ஒரு மிருகமுமே வந்து பின்னாடி விழுந்துரும். பின்னாடி விழுந்ததுமே நம்ம ஹீரோ வேனை முன்னாடியும் பின்னாடியும் ஏத்தி இறக்கும் அது மேல. அதுவுமே அதுல நஞ்சு சட்னி ஆயிரும். இப்ப நம்ம ஹீரோவுமே அப்படியே வேனை வேகமா எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். சரி எதுவும் ஆகல அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவுக்கு வந்து பின் மண்டையில வேற அடிபட்டு இருக்கறனால அவனுக்குமே வந்து மயக்கமா வர மாதிரி இருக்கு போல. அதையுமே வந்து மார்ட்டாட்ட சொல்லிட்டு இங்க பாரு எனக்கு மயக்கமா வருது, நான் வேனை நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வேனை நிப்பாட்டிடுறான். சரி நான் தண்ணி எட்டு வரவா, பின்னாடி தான் இருக்குது எட்டு வரவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது அந்த ஒரு மிருகமுமே வந்து வேணுக்குள்ள வந்துருது. வேணுக்குள்ள வந்துட்டு நம்ம ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருக்குது. இப்ப நம்ம ஹீரோவையே பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நேரத்துல தான் நம்ம எப்படியாவது தண்ணியை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு மார்ட்டாவுமே அப்படியே பைய கதவை திறந்து இவளுமே உள்ள போறா. உள்ள போயிட்டு வாட்டரையுமே வந்து எடுத்துறா. இவ தண்ணியை எடுத்த அடுத்த செகண்ட் மயக்கத்துல நம்ம ஹீரோ ஆரன் மேல சாஞ்சிடறான். ஆரன் மேல சாஞ்சதுமே ஆரன் கீழே அடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த சவுண்டு ரொம்பவுமே மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மிருகத்துக்குமே வந்து பிடிக்கல. அதனால டம்முன்னு முட்ட ஆரம்பிச்சிருது, அந்த கண்ணாடியை உடைக்க ஆரம்பிச்சிருது. இப்ப வழக்கம் போல திரும்பவும் பின்னாடி வந்து நம்ம ஹீரோ சாஞ்சிராரு. சாஞ்சதுக்கு அப்புறம் எப்பவும் போல
நார்மல் ஆயிருது அந்த ஒரு மிருகமுமே வந்து நம்ம ஹீரோவையே பாத்துக்கிட்டே இருக்குது. இதே நேரத்துல அவ அந்த இடத்துல தண்ணி எடுத்துடுறா. இப்போ அந்த ஒரு மிருகமே இவனை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே அடியில ஒரு கேப் மாதிரி இருக்கும், அது வழியா அதை நாக்க விட்டு நம்ம ஹீரோவையுமே வந்து அதை நாக்கால கழுத்தை நெரிக்குது. இப்படி இருக்கும்போது மார்ட்டாவுமே வந்து தண்ணியை உள்ள எட்டு வந்து அந்த கார்ல ஒரு ஹீட்டான ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை எடுத்து அதோட நாக்குல வச்சதும் அதை நாக்க திரும்பவும் அதோட உள்ள இழுத்துக்குது. ஏன்னா இதுக்கு ஹீட்னா பயம் போல. அப்பதான் அவங்களுக்கே தெரியுது இதுக்கு ஹீட்னா ரொம்பவுமே பயம்ட்டு. இப்ப நம்ம ஹீரோவுக்குமே வந்து தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரு மிருகமுமே வந்து நம்ம மார்ட்டாவோட விண்டோ பக்கத்துல வந்து கண்ணாடியை உடைச்சி அவளையுமே பிடிச்சி இழுக்குது. ஆனா நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அது ஏன் பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டாவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு காரையுமே ஸ்டார்ட் பண்ணி வேகமா போற ஆரம்பிச்சிடறான். ஏன்னா ஸ்டார்டிங்ல இந்த வேனுக்குள்ள மார்ட்டா ஏறினதுல இருந்தே ஹீரோவுக்கும் மார்ட்டாக்கும் ஒரு அப்பா பொண்ணு வைப்பு தான் வந்து இருந்திருக்கும். இப்ப இவங்களுமே போய்கிட்டே இருக்கும் போது பின்னாடி இருந்த அந்த மிருகமுமே திரும்பவும் வேனுக்குள்ள வந்துரும். வேனுக்குள்ள வந்து அந்த பின்னாடி இருக்கிற கண்ணாடியையுமே உடைச்சி நம்ம மார்ட்டாவையுமே வந்து உள்ள பிடிச்சி இழுத்துரும். நம்ம ஹீரோவுக்குமே வந்து டென்ஷன் ஆயிரும், இவளை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வேகமா வேனை இட்டு போயிட்டு அங்க உள்ள ஒரு பெரிய மரத்து மேல போய் மோத வச்சிருவான். வண்டி 2 துண்டா ஆயிரும். இப்ப நம்ம ஹீரோவுமே அப்படியே பையா வெளியே எழுந்து வந்து மார்ட்டாவையுமே வந்து வண்டிக்குள்ள இருந்து வெளியே எடுத்துறான். இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் காப்பாத்திட்டேன் உன்னை, பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு தெரியும் என்ன நீங்க காப்பாத்திடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது அதோட நாக்கு மட்டும் வண்டிக்குள்ள இருந்து வெளியே வந்து நம்ம மார்ட்டாவோட காலை பிடிச்சி தரதரன்னு மார்ட்டாவை அந்த காருக்குள்ள, அதாவது அந்த வேனுக்குள்ள வந்து இழுத்துட்டு போகுது. வேனுக்கு வெளியே மார்ட்டாவையுமே வந்து அந்த ஒரு மிருகமுமே வந்து சாகடிக்க போகும்போது நம்ம ஹீரோவை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வந்து காளையை வந்து அடக்கிறவன் அப்படின்ட்டு. அப்போ அவன்கிட்டயுமே வந்து ஒரு ராடு மாதிரி இருக்கும். அந்த ராடை வச்சு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இவன் காளையெல்லாம் அடக்குவான் பாத்தீங்களா, அந்த நேரத்துல காளையை வந்து திசை திருப்புறதுக்கு தான் வந்து அந்த ராடு, அந்த கம்பி வந்து வச்சிருப்பான். அந்த கம்பியில இவனோட சட்டையை கோர்த்து விட்டுட்டு என் வேலையை நான் ஸ்டார்ட் பண்றேன் இப்பவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சுத்தி ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த சட்டையை நோக்கி அந்த மிருகம் வருது. அந்த மிருகம் வந்து அந்த சட்டையை நோக்கி வரும்போது இவனுமே அந்த சட்டையை தூக்குனதுமே அந்த மிருகம் ஏமாந்து போய் பின்னாடி போயிருது. இப்போ அந்த மிருகத்தையே ஜெயிச்ச மாதிரி நம்ம ஹீரோவுமே அப்படியே சுத்தி எல்லாரும் கை தட்டுற மாதிரி வைப்ல வந்து இருக்கான். அந்த நேரத்துல அந்த மிருகம் பின்னாடி கூட இவனை தாக்கி இவனோட வாய்க்குள்ளேயுமே அதோட வைரஸை வந்து தாக்குது. அந்த நேரத்துல மார்ட்டா இருக்கால, அவளுமே நம்ம ஹீரோவோட ராடை எடுத்து அந்த மிருகத்தோட மண்டையிலேயே ஒரு குத்து குத்துறா. ஆக்சுவலா இந்த மிருகங்கிறவ யாருன்னு சொல்லியிருப்பேன், நம்ம மார்ட்டாவோட அம்மான்னு சொல்லியிருப்பேன். இவளே வந்து கொன்னுருவா. இப்ப இவங்க கொன்னுட்டு இவங்களுமே அப்படியே பைய நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவங்களுக்குமே பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்கும். அது என்ன சவுண்டுன்னு திரும்பி பார்த்தா நம்ம மார்ட்டாவோட அம்மா இருக்கா பாத்தீங்களா, அவ உடம்புக்குள்ள இருந்து ஒரு விசித்திரமான ஒரு மிருகம் வந்து வெளியே வந்து வெள்ளையா நிக்கும் கேவலமா. இத பார்த்ததுமே நம்ம ஹீரோ இதுக்கப்புறமா உன்னை விட்டு போவே நினைக்கிற அப்படின்ட்டு ஒரு ஸ்ப்ரே எடுத்து லைட்டரை பத்த வச்சு அந்த மிருகத்து மேலே அடிக்கிறான். அடிச்ச அடுத்த செகண்ட் அதுக்குமே வந்து சோலி முடிஞ்சு எரிஞ்சு சாம்பலா போயிருது. அவ்வளவுதான்ப்பா, எப்பா இந்த மிருகத்தை சாகடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுமே அப்படியே ஜாலியா போறாங்க. அப்படியே பகலாயிருது. பகலானதுமே இவங்களுமே வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. எப்பாடா இப்பதான்டா நிம்மதியா இருக்குது, இப்ப எதை பார்த்தும் பயப்பட வேணாம்ல மார்ட்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இவங்க 2 பேருமே அப்படியே கதவை திறந்து உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோவுமே எப்பா கண்கொள்ளா காட்சியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். பக்கத்துல உள்ள மார்ட்டாவுமே நான் குளிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே வந்து மேல போயிடுறா. இப்ப குளிக்கலான்ட்டு உட்கார்ந்து இருக்கும் போது இவளுக்கு மேல ஜொல்லு மாதிரி ஒண்ணு விழும். ஐயோ இங்கேயுமா அப்படின்ட்டு அந்த சீன் அங்க கட் பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே அப்படியே ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்திட்டு அவனுமே வந்து சிகரெட் அடிக்கலான்ட்டு பத்த வைக்க போகும்போது அந்த தீயுமே வந்து அணைஞ்சிரும். என்னடா தீ அணைஞ்சிருச்சு திரும்பவுமா அப்படின்ட்டு இவனுமே வந்து அப்படியே திரும்பி பாக்குறான். இவனுக்கு முன்னாடி அந்த நோயால, அதாவது அந்த வைரஸால பாதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் நிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வைரஸால இவ்வளவு தூரம் காப்பாத்தி கொண்டு வந்தான் பாத்தீங்களா நம்ம ஹீரோ மார்ட்டாவை, அவளுக்கும் வந்து பரவிடுது. இத பார்த்த நம்ம ஹீரோவுமே அப்படியே கேமராவை பார்த்து ஒரு முறைப்பான் பாத்தீங்களா, அப்படியே இதோட அந்த படத்தை முடிப்பாங்க. அதாவது திரும்ப நான் ரெடிடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த படம் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறது மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய படம் இட்டு வரேன். இந்த மாதிரி படத்தை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் வந்து வரும். திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.